ஆண்டாள் திருவடிகளே சரணம். துளசி வனத்தில் அவதரித்த தெய்வ குழந்தையான ஆண்டாள். அந்த குழந்தையை பற்றி பார்ப்போம். அந்த குழந்தை எப்படி வளர்ந்தாள் என்பதை பார்ப்போம். கோதை ஒரு சிறுமி. ஆனால் அவளுடைய விளையாட்டு உலக குழந்தைகளின் விளையாட்டு அல்ல. அவள் ஓடவில்லை, அவள் தேடவில்லை, அவள் கண்ணனை நினைத்து கொண்டே வாழ்ந்தாள். வீட்டில் பொம்மைகள் இருந்தன, ஆனால் கோதை அவற்றை தொடவில்லை. மலர்கள் இருந்தன, அவற்றை தொட்டு மகிழ்ந்தாள். துளசி இருந்தது, அதை தன் உயிராக கொண்டாள். பெரியாழ்வார் தினமும் கண்ணனுக்கு மாலை கட்டுவதை பார்த்தாள். அது அவளுக்கு காட்சி அல்ல, அது அவளுக்கு பாடம். கண்ணன் எப்படி இருப்பான், அவனுக்கு என்ன பிடிக்கும் என்று கேள்வி கேட்கவில்லை. அவனை அவளே தன் உள்ளத்தில் உருவாக்கி கொண்டாள். ஒரு குழந்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டு மாலையை தானே அணிந்து கண்ணனுக்கு இது அழகாயிருக்கும் என்று சிரித்தாள். இது தைரியம் அல்ல, இது அப்பாவித்தனம். அந்த அப்பாவித்தனமே உயர்ந்த பக்தியாக மாறியது. ஆண்டாள் குழந்தை பருவத்தில் பக்தி என்பது கடமையாக இல்லை, விரதமாக இல்லை, அது இன்பம். அவளுக்கு கண்ணன் பயம் தரும் தெய்வம் அல்ல, அவனே அவளின் தோழன், அவனே அவளின் உலகம். இதுதான் ஆண்டாளின் பெருமை இருக்கிறது. நாம் பெரும்பாலும் நினைக்கிறோம், பெரிய வயசில்தான் பக்தி வரும், பிரச்சனை வந்தால்தான் கடவுள் நினைவு வரும். ஆனால் ஆண்டாள் காட்டுகிறாள், குழந்தை பருவத்திலேயே இறைவனை நேசிக்கலாம், பயமின்றி இறைவனை அணுகலாம், பக்தி சிரிப்போடு பிறக்கலாம். அதனால்தான் ஆண்டாளின் குழந்தை பருவம் நமக்கு ஒரு பெரிய உபதேசம். இந்த மார்கழி நாளில் நாமும் சிறிது குழந்தையாக மாறுவோம். கண்ணனை நண்பனாக நினைப்போம், அவனோடு மனசார பேசுவோம். அதுவே ஆண்டாள் வழி. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.